பிஆர்ஓ நடராஜன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியதை கூட நான் வரவேற்கிறேன். கோர்ட்ல பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. பிஆர்ஓ நடராஜன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு மட்டும் சில பதில் கருத்துக்கள் நான் வைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க, ஆன்மா சாந்தி அடையணுங்கன்னா, அது சம்பந்தமாக தான் கோட்டூர் சண்முகம் என்கிட்ட பேசினாரு, வேற எதுவுமே என்கிட்ட பேசலை அப்படின்னு. ஆனால் அந்த கால் பார்த்தீங்க அப்படின்னாங்கன்னா, ஏன்னா 24ஆம் தேதியை திரும்ப 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 நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, 24ஆம் தேதி தான் பல பிரச்சனைகள் நடந்தது. அந்த ஞானசேகரனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வெளியே விட்டாங்க. ஸோ 24ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள், டிசம்பர். அந்த 24ஆம் தேதி காலையில் இந்த கோட்டூர் சண்முகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய பிஏ துளசின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் கோட்டூர் சண்முகத்துக்கு பண்ண முதல் கால். அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது. சாயந்தரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியம் நேரடியாக பேசுறாங்க. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் மிக மிக தவறு. அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அக்யூஸ்ட் போகும் பொழுது மேனிபுலேட் பண்றாங்க. உதாரணத்திற்கு ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர்றார் டிசம்பர் 24. 8:32 மணிக்கு சாயந்தரம் ஏற்கனவே சொன்னதுதான் மா சுப்பிரமணியம் கோட்டூர் சுப்பிரமணியம் அவங்ககிட்ட பேசுறாங்க, கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட. கோட்டூர் சண்முகம் அந்த கால் முடிச்ச உடனே பேசுற அடுத்த காலே அண்ணா யூனிவர்சிட்டி பிஆர்ஓ நடராஜன். 8:32 கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியம் பேசுறாங்க சாயந்தரம். அடுத்த கால் 8:33 கோட்டூர் சண்முகமும் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் பேசுறாங்க. 8:34 கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் பேசுறாங்க. அதனால இதெல்லாம் தயாரா இருக்கு. இன்னாரும் என்ன நடத்திருக்கணும்னா, அந்த எஸ்ஐடி என்னைய சம்மன் பண்ணிருக்கணும். இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் 3 அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பொதுமக்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம், ஏன் நீங்க லேட்டா கொடுத்தீங்க அண்ணா, நான் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பர்டிகுலர் கேஸ்ல சார்ஜ் ஷீட் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, இது வந்து க்ளோஸ் சார்ஜ் ஷீட். கோர்ட்ல நடக்கக்கூடிய ட்ரையல் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த பர்டிகுலர் சென்சிட்டிவ் கேஸ், எஃப்ஐஆரே மறைக்கப்பட வேண்டிய கேஸ், இது எஃப்ஐஆரே ஓபனா கொடுக்க முடியாது. தீர்ப்பு வந்த பிறகு 2 சைடுனுடைய லாயர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சு தான் நமக்கு தெரியும், ஓ என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க என்ன எவிடன்ஸ் வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் என் கையில கிடையாது. கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிருக்கா, இன்னைக்கு வரைக்கும் இல்ல. எதற்காக திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அந்த சென்சிட்டிவ் கேஸ்ல என்ன வச்சிருக்காங்கிற எவிடன்ஸ் இல்லாம 2 லாயர்ஸும் பேசுவதை வைத்து ஓ இதெல்லாம் விட்டுட்டாங்க, அப்ப இவங்க எல்லாம் விசாரிக்கலையா, அப்ப 24ஆம் தேதி எதற்காக நம்ம கிட்ட இருக்கிற ரெக்கார்டை படி ஞானசேகரனை கைது பண்ணீங்க, ஏன் விட்டீங்க, மா சுப்பிரமணியம் அமைச்சர் ஏன் சம்மன் பண்ணல, அமைச்சர்கிட்ட ஏன் கேள்வி கேட்கல, கோட்டூர் சண்முகத்தை ஏன் சம்மன் பண்ணல. 2 போலீஸ் ஆபீசர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா அண்ட் ஆர்டர் குணசேகர் கண்ணன். இந்த குணசேகர் கண்ணன் பாத்தீங்கன்னா, ஞானசேகரன் 23ஆம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாலியல் சம்பவம் நடந்த பிறகு ஞானசேகரன் பேசுற முதல் காலே இந்த சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா அண்ட் ஆர்டர் குணசேகர் கண்ணன். அப்ப சம்மன் பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா, விசாரிக்கல எஸ்ஐடி. அதே போல அந்த குணசேகரன் கண்ணங்கிட்ட மறுபடியும் 2 முறை அன்னைக்கு நைட்டு பேசியிருக்கான். இதெல்லாம் நியாயமாக நீங்களும் நானும் கேட்கக்கூடிய கேள்விகள். அதை எஸ்ஐடியோ அரசோ பதில் சொல்லணும். சம்பவம் முடிந்த பிறகு போனை ஆன் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் கால் எதுக்கு சப் இன்ஸ்பெக்டர் பண்ற. அதே போல 24ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் பொழுது அப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன், கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் தொடர்ச்சியாக 24ஆம் தேதி அந்த ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட எதுக்கு பேசணும், 25ஆம் தேதி ஏன் பேசணும். அன்னைக்கு நான் சப் இன்ஸ்பெக்டரோட பேர் சொல்ல நீங்க சொல்றேங்கண்ணா. குணசேகரன் கண்ணன் இஸ் ஒன் சப் இன்ஸ்பெக்டர், கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் இஸ் another சப் இன்ஸ்பெக்டர். இது நியாயமான கேள்விகள் தானே, இதை எஸ்ஐடி பதில் சொல்லணும். அன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் நான் சும்மா பேசினங்கிறார். இந்த சம்பவம் முடிந்து அடுத்த 5 நாள் பேசவே இல்லை. 24ஆம் தேதி மட்டும்தான் கோட்டூர் சண்முகத்திட்ட பேசுறாரு. ஹெல்த் மினிஸ்டரா இருக்காரு, எதுக்கு பேசுறாரு, வெளியே வந்த பிறகு எதுக்கு பேசுறாரு. 24ஆம் தேதி காலையில் ஒரு பிஏ துளசி கோட்டூர் சண்முகத்தில் எதுக்கு பேசணும். நம்ம எல்லாத்துக்குமே 25ஆம் தேதி தான் தெரியும் நான் சம்பவம் நடந்திருக்கணும். 24ஆம் தேதி போலீஸ் அவங்களை பிக் பண்ணும் பொழுது எதற்காக இவ்வளவு உரையாடல் நடக்கணும். இதைத்தான் தொடர்ச்சியா வைக்கிறோம். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பிஆர் நடராஜன் சொல்றாரு, இல்ல எங்க அண்ணன் இறந்ததுக்காக பேசுனாங்கன்னா அது ஏத்துக்கவே முடியாது. அண்ணன் இறந்திருக்கலாம், ஆனா பேட்டர்ன் ஆஃப் கால்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை, வெளியே வந்த பிறகு கூட அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேட் கண்ட்ரோல், அதெல்லாம் கோர்ட்டுக்கு அவர் போகட்டும், கோர்ட்ல கேள்வி. இன்னைக்கு நிலைமை எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா, பல விஷயங்கள் இன்னைக்கு அவங்க டிஃபமேஷன் சூட் போட்ட பிறகுதான் கோர்ட்ல கேள்வி மூலமாக வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால நான் வரவேற்கிறேங்கன்னா, இன்னைக்கு
அதே நேரத்தில் அந்த சகோதரி அண்ணா யூனிவர்சிட்டி சகோதரியினுடைய லாயர் அவரை கண்டுபிடித்து எங்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவர் அப்பீல் போக சொல்றதுக்கான வேலைகளையும் நான் இறங்கி இருக்கிறேன். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பாலியல் குற்றத்தில் விக்டிமாக இருக்கக்கூடிய சகோதரியினுடைய லாயர் அவர் சொன்னார் எனக்கும் சமாதானம் இல்லை, நான் அடுத்து போகணும் அப்படின்னு. அதனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க போங்க, இதை வச்சு இன்னும் போங்க, வேற சிபிஐ கேளுங்க. சிபிஐ வந்து முழுதாக அதை செக் பண்ணட்டும், யாரையாச்சும் விட்டுருக்காங்களா, கோட்டை விட்டுருக்காங்களா. இன்னொன்னு நான் சொல்றேன், நான் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்றேன், நான் எஸ்ஐடியை சேலஞ்ச் பண்றேங்கண்ணா. நீங்க ஞானசேகரன் கைப்பற்றப்பட்ட மொபைல் போன்ல என்னை பொறுத்தவரை ஞானசேகரனுடைய மொபைல் போன்ல வேற வீடியோவும் இருந்துச்சு. அந்த விக்டிமை ட்ரேஸ் பண்றதுக்கு எஸ்ஐடி முயற்சி எடுக்கல. அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பெண்மணி யார் முயற்சி எடுக்கல. அவங்களா கேஸ் கொடுத்தா எடுத்துக்கலாம். ஒரு கேஸ் கொடுத்தாங்க, மே 14ஆம் தேதி ஒரு கேஸ் கொடுத்தாங்க, 2 கேஸ் கொடுத்தாங்க, இதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். ஞானசேகரனுடைய மொபைல் போன் தமிழ்நாட்டினுடைய ஃபொரன்சிக் லேபுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த போன்ல வேற வீடியோஸ் இருந்துச்சு. அப்ப எஸ்ஐடி முயற்சி எடுத்து அந்த பெண் யார் அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க வேண்டிய பொறுப்பு எஸ்ஐடிக்கு இருக்கு. அதை செய்யல. அதனால எஸ்ஐடி என்னைய சம்மன் பண்ணிட்டு நான் பேசுறேன், ஐ எம் ரெடி. எப்படி சொன்னீங்க? எஸ்ஐடி அதிகாரி சம்மன் பண்ணிட்டு நான் எஸ்ஐடி ஆஃபீஸுக்கு போறேன். இந்த அடிப்படையில் சொன்னேன். அந்த வீடியோவை ஏன் நீங்க வந்து ஃபாலோ அப் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கல, அதையே மறைச்சிங்க. அதனால எஸ்ஐடி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கிட்ட நீங்க கொடுக்குற எவிடன்ஸ் வச்சு தான் கோர்ட்டு பேசுவாங்க. கோர்ட்டுக்கு எல்லா எவிடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. கோர்ட்டுக்கிட்ட 24ஆம் தேதி சிடிஆர் கோர்ட்டுக்கு எப்படி தெரியுங்கன்னா, கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் 24ஆம் தேதி வந்து ஞானசேகரனை கைது பண்ணி நைட்டு விட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு எப்படி தெரியும்? கோர்ட்டை பொறுத்தவரை போலீஸ் கொடுத்த சார்ஜ் ஷீட்டும் டிஃபென்ஸ் சொல்ற ஆர்குமெண்ட்டை கேட்டு தான் நீதியரசர்கள் நீதி கொடுக்குறாங்களோ தவிர பேக்ரவுண்ட்ல நடந்ததெல்லாம் எந்த கோர்ட்டுக்குமே தெரியாது. அதனால் நீதிமன்ற அவமதிப்பு இந்த டிராமால எங்கிட்ட பண்ணக்கூடாது. யாரோ பார்த்த கவர்மெண்ட் லாயர் வந்து யாராச்சும் எதிர்த்து பேசினா நீதிமன்ற தொடருங்க, நீதிமன்ற எப்படி நீதிமன்ற அவமதிப்பு போடுவீங்க? நீங்க கோர்ட்டுக்கு கொடுத்த சார்ஜ் ஷீட் கோர்ட் ஆர்கியூ பண்ணுது. நீங்க சார்ஜ் ஷீட்லயே பல ஓட்டைகள் இருக்கு. சார்ஜ் ஷீட்ல பல விஷயங்கள் சேர்த்தவே இல்லை. யாராவது துணை போய் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரையே அரெஸ்ட் பண்ணல. இத்தனை பேர் மொபைல் போன்ல பேசுறாங்க. ஏன் மினிஸ்டர் சம்மன் பண்ணி கேட்கல? இன்னைக்கு நான் மா சுப்பிரமணியன் குற்றவாளி நான் சொல்லிங்க. மா சுப்பிரமணியம் அவர்கள் 24ஆம் தேதி 23ஆம் தேதி 25ஆம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கு. நீங்க ஏன் கேட்கல? பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அவருடைய பிஏக்கு என்ன வேலை? கோட்டூர் சண்முகத்திட்ட பேசணும். கோட்டூர் சண்முகத்துக்கு என்ன வேலை? மாசுகிட்ட ஃபர்ஸ்ட் கால் பேசுவேன், 2வது கால் வந்து பிஆர்ஓ நடராஜன் பேசுவேன், 3வது கால் ஞானசேகரன் பேசுவேன். 3மே அடுத்தடுத்த கால். இதையெல்லாம் நியாயமான அடிப்படையில் நாங்கள் கேட்கின்றோம். அதனால் நிச்சயமாக இந்த கேஸ் சிபிஐக்கு போகணும். சார்ஜ் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல. இது வந்து ஒரு சீக்ரெட்டிவ் ப்ராசஸ். இது எஃப்ஐஆர் கூட சீக்ரெட்டாக தான் வச்சிருந்தாங்க, லீக் ஆயிருச்சு. அதனால் தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கும். வேறு யாரு டிஃபமேஷன் சூட் போட்டாலும் தயவு செஞ்சு போடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய லாயர் அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அவர் அப்பீல் பண்ண சொல்றதுக்கான வேலைகளில் தனிப்பட்ட முறையில் நான் இறங்கி இருக்கின்றேன்.